சொல்றீங்க. எது சொல்றீங்க சார்? என்ன நான் சொன்னது அந்த மாதிரி தவறா போச்சு? இன்னொருத்தரை புண்படுத்த விரும்பல. இன்னொருத்தருடைய மேரேஜுக்கு நம்ம கவுன்சிலரா இருக்க முடியாது. கமல் வந்து இன்னைக்கு விசித்ரா வச்சு கழுவி ஊற்றி விட்டாரு. தினேஷை பற்றி அவங்க பேசின அந்த விஷயம் இருக்கு இல்லையா, தினேஷ் விளையாட்டில் போட்டியாளர், அவரை பற்றி பேசுறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அவருக்கும் அவருடைய மனைவி ரஞ்சிதாவுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தயவுசெய்து நீ வந்துடாதம்மா, இந்த மனுஷன் கூட எல்லாம் குப்பை கொட்ட முடியாது அப்படின்னு கேமரா பார்த்து அவங்க பேசின விஷயத்தையும் அதை ரவீனா கேட்டதையும் வந்து கமல்ஹாசன் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. சார் நான் அப்படி ஒன்றும் பெருசாக தப்பாக பேசலையே சார் அப்படின்னாங்க. இல்லைங்க, அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் நம்ம தலையிடக்கூடாதுங்க, நீங்கள் அந்த மாதிரி தலையிட்டீங்க, அது தப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி சார், சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து தினேஷுக்கு அப்பயே தெரியும். இருந்தாலும் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். வயசில் பெரியவங்க, அவங்கள்ட்ட என்னத்தை பேசிக்கிட்டு இதை பற்றி பேசினா திரும்ப திரும்ப பிரச்சனையாகும் அப்படிங்கிறனால அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தார். இந்த வாரம் வந்து ரவீனாவும் நிக்சனும் வெளியேறாங்க. நிக்சன் வந்து தன்னுடைய இந்த மியூச்சுவல் ஃபண்டு காயினை வந்து பூர்ணிமாட்ட கொடுக்குறாரு. வழக்கம் போல் ரவீனா வந்து மணிகிட்ட கொடுத்துட்றாங்க. ரெண்டு பேரும் வெளியேறி போயிடுறாங்க. வெளியேறி போன பிறகு வந்து கமல்ஹாசன் வந்து அவர் பயண வீடியோலாம் போட்டு காட்டிட்டு தயவுசெய்து போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு ஒரு பெரிய கும்பிட போட்டு அனுப்புகிறாரு. இனிமேல் பார்த்தீங்கன்னா விசித்ராவுக்கும் தினேஷுக்குமான ஒரு ஆர்குமெண்ட் ஓடும். இந்த வாரம் பணப்பேட்டி வருது, கண்டிப்பாக விசித்ரா எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. கமல்ஹாசன் பணப்பேட்டி யார் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. கண்டிப்பாக விசித்ராவோ மாயாவோ பணப்பேட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுவாங்க. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.